அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு அலிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு மலபார் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்தாச்சு. ஒரு 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 20-25 பச்சை மிளகாய் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி குறப்பாக ஆட்டி எடுத்துக்கிறோம். அதையும் சிக்கனில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா பெரட்டி வச்சிடணும். எல்லாமே மசாலா தயிர் எல்லாமே அந்த சிக்கனுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டி வச்சு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு இந்த கறி பொரியலுக்கு தேவையானது மசாலா. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு 5-6 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன முள்ளளவு, ஒரு ஸ்டார் பூ. இது எல்லாமே நம்ம பவுடருக்கு. இப்போது ரைஸ் எடுத்து ஊற வச்சிடலாம். ரைஸ் எடுத்து ஊற வச்சு ஒரு ரம்பா இலை ஒரு சின்ன துண்டு போட்டுக்கணும். ஒரு 2 பிரியாணி இலையை போட்டு நம்ம கொஞ்சம் குறப்பாக மசாலா ஆட்டி வச்சுக்கலாம். ஒரு தேங்காய் உடச்சி பால் எடுத்துக்கணும். பால் எடுத்து அதை இப்போ நம்ம 3 கிளாஸ் ரைஸ் போடுறோம்னா 5 கிளாஸ் பால் வரணும். ஒரு 5 கிளாஸ் தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 5 கிளாஸாக வரணும். 5 கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஸ்டவ்வில் கடாயை வச்சாச்சு, ஆயில் விட்டாச்சு. ஆயில் சூடாயிருச்சு. பாதி வெங்காயத்தை போட்டு நம்ம பொன்முருவலாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி எடுத்து கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் வறுத்து வந்துருச்சு. வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, கிஸ்மிஸ் இதையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் அதே மாதிரியே வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம மீதி இருக்க வெங்காயத்தை கொஞ்சமாக அதே ஆயில்லையே போடணும். போட்டு கட் பண்ணி வச்சுருக்க புதினா, மல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு லைட்டாக அப்படி வேக விடணும். ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1, சின்ன சைஸாக இருந்தால் 2 அதையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ லைட்டாக இது கண்ணாடி பதம் வந்துருச்சு. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து அதில் போட்டுட்டு இப்படி மசிய விடலாம். தக்காளி மசிஞ்சு வரணும். நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் கலந்து வச்சுருக்கணும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் முந்தி ஊற வச்சுருக்கோம். எல்லாம் கலந்து அந்த சிக்கன் பீசஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எல்லாமே போட்டு பவுட்ரு உங்களுக்கு அப்படியே காமிச்சேன். அதே பவுட்ரு என்ன செய்யணும், இப்போ அது மேலே லைட்டாக தூவி விட்டுறணும். ஃபுல்லாக மசாலா பவுட்ரு எல்லாத்தையும் அதில் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு முறை கிளறி ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான ப்ராசஸ் பண்ணணும். இது பக்கத்தில் ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கனில் ஆயில் அதிகமாக இருக்குன்னா லைட்டாக ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்னதாக ஜாஜிப்பூ, கருவேப்பிலை, புதினா, மல்லித்தலை, கொஞ்சமாக வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க ரைஸ் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக அப்படியே லைட்டாக வறுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் நான் எப்படி காமிச்சிருக்கேன் அதே மாதிரியே வறுக்கணும். இப்போ நம்ம ரைஸை அப்படியே லைட்டாக அப்படியே வறுத்து வரணும். இப்போ அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே லைட்டாக அப்படியே வறுத்ததுக்கப்புறமா நம்ம 3 கிளாஸ் ரைஸ்னால் 5 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி எல்லாம் சேர்த்து 5 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட்டு, அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு இப்போ கொதிக்க விடணும். இது எப்படியே வேகட்டும். இந்த போட்டு சால்ட்டு போட்டதுக்கப்புறமா கொதித்து வெந்து வரும். இப்போ அதுக்குள்ளே நம்ம சிக்கன் என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். இப்போ சிக்கனும் வெந்து வந்துருச்சு. இந்த சிக்கன் பீசஸை இப்போ பாதி சிக்கன் எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். மீதி இருக்க சிக்கனை அப்படியே கடையிலேயே வச்சுட்டு இப்போ ரைஸு வெந்ததுக்கப்புறமா பாதி ரைஸ் எடுத்துடணும். பாதி ரைஸை இப்போ நம்ம சிக்கனோடு இருக்குதுல அதை கடாயில் போட்டுடணும். போட்டுட்டு பிரியாணி கடாயில் போட்டதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் அதே மாதிரியே பண்ணுங்கள். இப்போ ஒரு லேயர் சிக்கன், ஒரு லேயர் ரைஸ், அதே மாதிரி இப்போ அதுக்கு மீதி இருக்க சிக்கனை மேலே போட்டு மீதி இருக்கிற ரைஸையும் அந்த மேலே லேயருக்கு போட்டு நம்ம கிரேவி கொஞ்சம் இருக்குது, நம்ம சிக்கனில் உள்ள கிரேவி இருக்குல்ல அதை மேலே போட்டு லைட்டாக பரத்தி விட்டுறணும். பரத்தி விட்டதுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதையும் அதில் மெல்லலாம் தூவி விட்டுறணும். தூவி விட்டுட்டு வறுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ், முந்திரி அதையும் போட்டு தூவி விட்டுறலாம். தூவி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் தூவி விட்டுட்டு மூடி போட்டுட்டு தம் போட்டுடணும். இப்படின்னா மேலே ஏதாவது ஒரு வெயிட் எடுத்து வச்சு ஒரு தண்ணி ஏதாவது சட்டியோட வச்சு ஒரு வெயிட் மாதிரி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்லேயே விட்டுறணும். இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கிளறி பார்க்குறது தான். அவ்வளோதாங்க, மலபார் சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் ஒரு முறை
ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். மலபார் பிரியாணி ரெடி.